விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். கோயம்புத்தூர்ல ஞாயிற்றுக்கிழமை அதாவது 2ஆம் தேதி இரவு ஒரு 11 மணி போல கோயம்புத்தூர் விமான நிலையத்தின் அருகில ஒரு காலி இடம் இருக்கிறது. அந்த காலி இடத்துல மதுரையை சார்ந்த 21 வயது பெண், நான் காலையில ஒரு காணொலி போட்டிருந்தேன், அதுல 19 வயது பெண்ணுன்னு சொல்லியிருப்பேன், அதை கரெக்ட் பண்ணிங்க. 21 வயது பெண். அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரியில படிக்கிறாங்க. ஒரு தனியார் விடுதியில அறை எடுத்து அவங்க தங்கியிருக்காங்க. அதே கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த 20 வயதான ஒரு இளைஞனுடன் அவர்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. அப்ப காதலர்கள் இருவருமே அந்த காலி இடத்துல சுமார் இரவு ஒரு 11 மணி போல, அன்னைக்கு விடுமுறை என்பதால வெளியில எல்லாம் சுற்றிட்டு ஒரு 11 மணி போல கார்ல அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்த 3 மர்ம நபர்கள், அந்த 3 மர்ம நபர்கள் இவங்களை மிரட்டி அந்த கார் கண்ணாடியை அருவாளால உடைச்சி அந்த காதலனை அருவாளால வெட்டி அவன் மயக்கம் போட்டதுக்கு பிறகு அந்த பெண்ணை இழுத்துட்டு போயிட்டு புதர் மறைவில் கிட்டத்தட்ட விடிய விடிய 3 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. அந்த காவலன் ஓடி போயிட்டு பீளமேடு காவல் நிலையத்துல போய் சொல்லி அங்கிருந்து காவலர்களை அழைச்சிட்டு போயிட்டு நள்ளிரவு நேரத்துல கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருந்தும் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அங்க காவலர்கள்லாம் தேடி பார்த்ததுக்கு பிறகு அங்க ஒரு புதர்ல நிர்வாண கோலத்துல மயங்கிய நிலையில அந்த இளம்பெண் கண்டெடுக்கப்படுறாங்க. அங்கிருந்து மருத்துவமனைக்கு இருவரையுமே அழைச்சிட்டு போயிட்டாங்க. இருவருமே இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அந்த குற்றவாளிகள் 3 பேரை இன்று இரவு, அதாவது நேற்று இரவு நைட்டு தமிழ்நாடு காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கின்றனர். இன்றைக்கு காவல்துறை ஆணையர் அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்காரு. 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. குணா, சதீஷ், கார்த்திக். இதுல சதீஷும் கார்த்திகும் என்பவரும் அண்ணன் தம்பிகள். நாம காலையில வீடியோ போடும் போதே சொன்னேன், இதுல கலாச்சார பாதுகாவலர்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பி வரும். நைட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலைன்னு கேள்வி கேட்பதற்காக ஒரு கும்பல் கிளம்பி வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே காலையில நாம போட்ட காணொலியிலும் அந்த கும்பல் கமெண்ட் பண்ணிருக்கு, 11 மணிக்கு அவளுக்கு அங்க என்ன வேலை, 11 மணிக்கு எதுக்காக அந்த பொண்ணு அங்க போனச்சு. பாதிக்கப்பட்டவங்களையே பிளேம் பண்ணி குற்றச்சாட்டுவதே இந்த சமூகத்தினுடைய ஒரு இழிவான மனநிலை. சரிடா மயிறு, அதே 11 மணிக்கு அந்த 3 பேருக்கு அங்க என்னடா வேலை? அவன் 3 பேர் எதுக்குடா அங்க போனா? 11 மணிக்கு அவனுக்கு அங்க என்னடா வேலை? சரி, அப்படியே இவங்க 2 பேரும் தனிமையில் இருந்தாலும் சரி, தனியா பேசி இருந்தாலும் சரி, இவங்க 3 பேரும் எதுக்காக அவங்க 2 பேரை போய் தொல்லை கொடுக்குறானுங்க? எதுக்காகடா அவங்க 2 பேரையும் போய் தாக்குறானுங்க? எதுக்காகடா அந்த பெண்ணை எடுத்துட்டு போய் கற்பழிப்பு பண்றானுங்க? நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் எங்கேயாவது தனியா இரவுல ஏதாவது வேலையை முடிச்சுட்டு நடந்து போகும்போது இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி தான் நீ சொல்லுவியா? என் பொண்ணு, என் பொண்டாட்டி, என் அக்கா தங்கச்சி நைட்டு 11 மணிக்கு இப்படி தனியா அந்த இடத்துக்கு போனது தப்பு தாங்க, அதனாலதாங்க அவரே பட்டான்னு சொல்லி நீ ஒத்துக்குவியா? என்னடா கேள்வி இது? என்னடா வாதம் இது? முட்டாள்தனமான வாதம். அப்ப இது பைத்தியாரத்தனமா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமை இருக்கிறது. வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரமாக திரிவதற்கான உரிமை, எங்க வேணாலும் போனான்ற உரிமை. அந்த நடுஇரவுல போனாங்கன்றதுக்காகவே நீ கற்பழிச்சிருவியா? சொல்லு. அப்ப அதை நியாயப்படுத்தி நீ கமெண்ட் பண்றா, நீ எவ்வளவு பெரிய நீ ஒரு பொறுக்கி பயலா இருப்ப. நாளைக்கு உன் அக்கா தங்கச்சி எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு அல்லது லேட்டா வராங்க அல்லது எதர்ச்சியாக எங்கேயோ நேரம் கட்ட நேரத்துல இறங்கிட்டாங்க, உன்னால கூடிய விரைவில் போயிட்டு அவங்களை கூட்டிட்டு வர முடியல. அப்ப அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அசுபாவிதம் நிகழ்ந்தா அப்ப நீ ஒத்துக்குவியா? நைட்ல அங்க தனியா போயிட்டாங்க என் அக்கா தங்கச்சி, அது தப்புங்க, அதனாலதான் இப்படி நடந்துன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுருவியா? அப்போ உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்போ முதல்ல இந்த மாதிரி கீழ்த்தரமான அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதை முதல்ல விடு. அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவங்க போறாங்க வராங்க, அவங்க போய் டிஸ்டர்ப் பண்றதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. அவங்க வேற யாராவது தொல்லை பண்ணாங்களா, அல்ல வேற யாருக்காவது வம்புக்கு போனாங்களா, இல்ல அந்த காதல் ஜோடி கார்ல போயிட்டு யாராவது இடிச்சு யாரையாவது சாவடிச்சுட்டாங்களா? அவங்க தனிமையில இருக்காங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இவனுக்கு 3 பேருக்கு என்ன வேலைங்க? இதுல உன்ன தினுசா காலையில உருட்டுனானுங்க. என்ன உருட்டுனானுங்க தெரியுமா? என்னங்க நீங்க காவல்துறையை பழி சொல்றீங்க, காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துறீங்க, இந்த அரசாங்கத்துக்கு என்னங்க ரோல் இருக்கு இதுல, அரசாங்கத்துக்கு ஏங்க குற்றம் சுமத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க காலைல கமெண்ட்ல. சரிங்க, இந்த அரசாங்கத்தை நாங்கெல்லாம் கண்மூடித்தனமாக குற்றம் சாட்டல, அரசுக்கும் காவல்துறைக்கும் இதுல பொறுப்பு இருக்குன்னு ஏன் நாங்க சொல்றோம்னா அதற்கான காரணத்தை நான் முன்வைக்கிறேன். இந்த 3 குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, குணா, சதீஷ், கார்த்திகே, இந்த பெண்ணை வன்கொடுமை செஞ்ச இந்த 3 பேரு, இந்த 3 பேரும் குற்றவாளிகள், அடிப்படையிலே குற்றவாளிகள். இந்த 3 பேரு மேலையும் ஏற்கனவே கொலை வழக்கு இருக்கு, வழிப்பறி வழக்கு இருக்கு, திருட்டு வழக்கு இருக்கு, அடிதடி வழக்கு இருக்கு. அப்ப இந்த 3 பேரும் குற்றவாளியா இல்லையா? இந்த 3 பேரும் எங்க போறானுங்க வரானு காவல்துறை கண்காணிப்புல வச்சிருக்கணுமா இல்லையா? இவங்க 3 பேர் கண்காணிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஒரு ஊர்ல 10,000 பேர் இருக்கானா அதுல 3 பேர் தான் பொறுக்கி போய், அந்த 3 பேர் உங்களால கண்காணிக்க முடியாதா? மாசம் மாசம் எங்க இருக்கிறான்னு அவனை பார்க்க முடியாதா?
அப்ப இவனுக்கு மேல கொலை வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கு. எப்படி இவன் சுதந்திரமா வெளியில திரியிறானுங்க? அப்ப அதற்கு யாரு காரணம்? இவனுக்கு உரிய தண்டனை பெற்று தராதது யாரு? அப்ப ஏற்கனவே கொலை வழக்குல மாட்டி இருக்கிறவன், திருட்டு வழக்குல மாட்டி இருக்கிறவன், வழிப்பறி வழக்குல மாட்டி இருக்கிறவன், அடிதடி வழக்குல மாட்டி இருக்கிறவன் மீண்டும் குற்றம் செய்ய துணிறானா, அப்ப இதற்கு முன்னாடி செஞ்ச குற்றத்துக்கு இவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ஒருவேளை அவன் முன்னாடி செஞ்ச குற்றத்திற்கு இவன் தண்டனை அனுபவித்து இருந்தானால் இந்த தப்ப அவன் செஞ்சிருப்பானா? அப்ப இப்ப காவல்துறைக்கு பங்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? காவல்துறைக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நாங்க வைக்கிறோம். அப்போ முதல் குற்றம் செய்யும் போதே அவனுக்கு உரிய தண்டனையோ நடவடிக்கையோ வாங்கி கொடுத்திருந்தால் மீண்டும் அவன் தொடர்ச்சியாக இந்த தவறை செஞ்சிருக்க மாட்டான். இப்ப புரியுதுங்களா காவல்துறை ரோல் எங்க வருதுன்னு? அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நபர்களும் அந்த பெண்ணை வன்கொடுமை செய்யும் போது இந்த 3 பேரும் குடிச்சிருந்திருக்கிறானுங்க. எங்கடா குடிச்சானுங்கன்னு பார்த்தாக்க அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே சட்டவிரோதமாக மதுபான கடை இயங்கி வந்திருக்கிறது. அப்ப அரசுக்கு தெரியாம சட்டவிரோதமாக அந்த மதுபான கடை அங்க நடக்குமா? லோக்கல்ல இருக்க காவல்துறையினருக்கு தெரியாமல் அங்க மதுபான கூடம் நடக்குமா? அந்த மதுபான கூடத்துல குடிச்சதால தானே போதை தலைக்கேறி இந்த தப்ப பண்ணா. ஒருவேளை அந்த மதுபான கூடம், அந்த சட்டவிரோத மதுபான கூடம் அங்க நடக்கலன்னா இவனுக்கு அங்க குடிக்க போயிருப்பானுங்களா? அங்க சரக்க வாங்கிக்கிட்டு அந்த வெட்ட வெளியில போயிட்டு இவனுக்கு மறைவா உட்காந்து 3 பேர் குடிச்சிட்டு வண்டியில வர மொத்தம் இவங்க காருக்குள்ள இருக்கிறத இவனுக்கு பாக்குறானுங்க. அப்போ மதுபான பார் அங்க இல்லைனாக்க இவனுக்கு 3 பேருக்கு அங்க என்ன வேலை? ஏன்னா கட்டட தொழில் பண்றவனுங்க இவனுக்கு 3 பேரும். உடம்பு வசதிக்கு போய் குடிச்சாங்க தான், போதை தலைக்கேறி இந்த தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ மதுபான கடை அங்க இல்லைனாக்க இவனுக்கு குடிக்க போயிருக்க மாட்டானுங்க. இவனுக்கு குடிக்க போகல, அப்படி குடிக்கலனாக்க இந்த தவறு நடந்திருக்காது. அப்ப அந்த சட்டவிரோதமான மதுபான பார் அங்க எப்படி நடக்குது? அரசுக்கு தெரியாதா? மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? நீ தெரியாதுன்னு சொன்னா அதை நாங்க நம்புறதுக்கு பைத்தியக்காரனா? டெய்லியும் வாரம் வாரம் மாசம் மாசம் கட்டிங் போகுது இல்ல? அப்ப அந்த சட்டவிரோத மதுபான பார நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. நேத்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க இந்த சம்பவத்தால. இங்க சட்டவிரோதமா மதுபான கூடம் நடக்கிறதால குடிச்சிட்டு போய் இந்த மாதிரி தப்ப பண்றேன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இப்ப தெரியுதா காவல்துறைக்கு எந்த அளவுக்கு ரோல் இருக்குன்னு, இந்த திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு ரோல் இருக்குன்னு. அப்போ நீங்க சாராயம் வித்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த அரசினுடைய குறிக்கோள். அதற்கு உரிய லைசன்ஸ் அனுமதி வழங்குறதால நீங்க கட்டுக்க மாட்டீங்க. அப்ப சட்டவிரோத மதுபான பார் அங்க இருந்ததும் ஒரு காரணம் இந்த குற்றத்துக்கு. அப்ப இந்த அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது, இந்த காவல்துறைக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்படியே இங்க புனிதமான படுத்துறாங்க. எவனும் இங்க புனிதமானலாம் கிடையாது. ஒவ்வொருத்த முகத்துக்கும் பின்னாடி, அதாவது இப்ப குற்றம் சாட்டுறாங்களா அந்த பெண்ணை, அந்த பெண் எதுக்கு 11 மணிக்கு போனாங்க, அந்த பெண்ணு மேல தப்பு இருக்கு ஒவ்வொருத்தரும் குற்றம் சாட்டுறான்ல. அப்படி குற்றம் சாட்டுறவன் ஒவ்வொருவனும் யோக்கியமானோ புனிதமானவனும் கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் 2 முகம் இருக்கிறது. ஒரு முகம் வெளியில நல்லவன்ற முகம், இன்னொரு முகம் அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எவ்வளவு குரூரமானவன், வக்கிர புத்தி பிடித்தவன் எல்லாருக்கும் இருக்கு. நான் உட்பட எல்லாருக்குமே அந்த 2 முகங்கள் இருக்கிறது. அப்போ பொது வெளியில நைட்டு இரவுல தனியா நடந்து போயிட்டாங்கனாக்க, தனியா ஒரு ஜோடி இருந்துட்டாங்கனாக்க போய் அத்துமீறிடுவீங்களா? போய் வன்கொடுமை பண்ணிடுவீங்களா? அதை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துவீங்க. அதை நாங்க ஏத்துக்கணுமா? நாளைக்கு இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நடந்து நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு பெண்ணுக்கு நடக்கும் போதுதான் அதனுடைய வழி தெரியும். அப்போ 11 மணிக்கு ஏன் அவன் அங்க போனா? அரசை குற்றம் சாட்டாதீங்க. காவல்துறை என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தர் பின்னாடியும் காவல்துறை போக முடியுமா? இந்த மாதிரியான மொக்கத்தனமான வாதங்களை வைக்கிறத விடுங்க. இன்றைக்கு அந்த காவல்துறையினர் 3 பேர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. சுட்டு பிடிச்சாங்க அவங்க சொல்லுவாங்க, ஆனா நாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிடிச்சுதான் சுடுவாங்கன்னு. நான் என்கவுண்டர் ஒருத்தனையாவது பண்ணிருக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டானுங்க இவனுங்க. சும்மா போற வரவனை பண்றதுக்கு தான் இவனை தயாரா இருக்கானுங்க. ஆம்ஸ்டாங் குற்றவாளியை பண்றதுக்கு தான் இவனை தயாரா இருக்கானுங்க. ஏன்? ஆதாரத்தை மூடி மறைக்க. அப்ப இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றவன ஒருத்தனையாவது சுட்டாதான் அவனுங்க திருந்துவானுங்க. இவனுக்கு வசமா மாட்டி இருக்கிறானுங்கல்ல. அப்ப இந்த போன்ற விஷயத்தை விட்டுட்டு நீ போலியாக குற்றத்தை மறைப்பதற்காக நீ ஆம்ஸ்டாங் குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டவர்களை இந்த போன்ற நபர்களை என்கவுண்டர் பண்ணனாக்க உண்மையான குற்றவாளிகளுக்கு இந்த மாதிரிதான் தலைமெடுத்து தெரிவானுங்க. அப்ப உண்மையான குற்றவாளி இப்படிதான் சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா குற்றங்களையும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா தான் நிக்கணும். சும்மா போயிட்டு 11 மணிக்கு அங்க போனா 11 மணிக்கு இங்க போனான்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க குற்றம் சுமத்தாதீங்க. இதே கேள்வி அந்த 3 பேர் மேல சுமத்துங்க. 11 மணிக்கு உனக்கு என்னடா அங்க மயிறு வேலைன்னு கேளுங்க. அவங்க தனியா இருந்தாலும் நீ நவதுவாரத்தையும் மூடிட்டு போக வேண்டியதாடா, உனக்கு என்னடா அவங்க கிட்ட வம்பு? தனியா இருந்தாங்க நீ போய் பிடிச்சி கற்பழிச்சிருவியாடான்னு அவனை பார்த்து கேளுங்க. அப்ப இந்த சமூகம் அவனை பார்த்து கேள்வி கேளுங்கடானாக்க இங்க பாதிக்கப்பட்ட பொண்ணை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. பைத்தியார பயலுங்க. இந்த கிறுக்குத்தனமாலாம் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரியக்கூடாது. நாளைக்கு உன் வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நிகழ்ந்தாலும் நீ இப்படிதான் பேசுவியா என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். கடுமையான தண்டனை. இவனுங்க வெளியிலே வரக்கூடாது. அதை இந்த அரசு உரிய முறையில விசாரிச்சு
உரிய முறையில உடனடி தண்டனை வாங்கி தரணும். நீங்க தண்டனையை நீங்க தாமதப்படுத்துவது என்பது அநீதிக்கு சமமானதான். முறையா விசாரிங்க, ஆதாரத்தை சேகரிங்க. அவன் தான் குற்றவாளின்னு அவனை முறையா ஐடென்டிஃபை பண்ணி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துங்க, அவனுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க என்பது எங்களுடைய கோரிக்கையும் இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையும். நன்றி.